காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லது அல்ல. நம்மை சுற்றி 1000 பேர் இருந்தாலும் நம் மனதிற்கு பிடித்தவர்களை மட்டும்தான் நம்முடைய கண்கள் தேடும். அப்படி தேடி கிடைக்காத போதுதான் நாம் தனிமையாக இருப்பதாக அதிகமாக நம்ம உணர்கிறோம். இல்ல, எதற்காக நம்ம தனிமையா இருக்கிறோங்கிற காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சு அதை சரி செய்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கை இனிமையாக மாறும். நாம் மற்றவர்களை வெறுக்கிறோமா, தனிமையா இருக்கிறோமா, இல்ல மற்றவர்கள் நம்மை வெறுத்து நாம் தனிமையாக இருக்கிறோமா யோசித்து பார்க்க வேண்டும். வேதத்திலையும் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. 2:18 மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஏற்ற துணையை அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்தார் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால தனிமையா இருக்கிறது மிக மோசமான காரியம். இயேசுவை உங்கள் துணையாக வைத்துக் கொள்வீர்கள் என்று சொன்னால் உங்கள் வாழ்க்கை இன்னும் அதிகமாக பிரயோஜனமாக நல்லதாக இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். God bless you. Thank you.